நம்ம மல்லியை பார்த்தாலே விஜய் எரிஞ்சு விழுறாங்க. ச்சீ என்ன தொடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. விஜய்க்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியலை. திடீர்னு அந்நியனாக மாறுறாங்க. ஒரு சில சமயங்களில் ரெமோ போல் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மல்லி எப்போவாச்சும் அவங்களோட குணத்தை மாற்றுறாங்களா? ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே ஒரே குணத்தோட ஒரே இயல்போடு இருக்கிறாங்க. அதுபோல் ஏன் விஜய் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ரசிகர்களோட கேள்வியாகவும் இருந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மல்லி மல்லி அப்படின்னு சொல்லி உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மொத்த பழியையுமே மல்லி மேலே தூக்கி போடுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு புழு போல நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க உண்மையான மனைவியை அவங்கள நினச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மல்லியை இவ்வளோ தூரம் அவங்க அவமானப்படுத்த மாட்டாங்க. சரி வெண்பா காணாமல் போனது போயிட்டாங்க. முதல்ல கோவப்பட்டாங்க. சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் வெண்பாவை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போராடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மல்லிக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம பாராட்டி இருந்திருக்கலாம். அடுத்ததாக கதிரேசனுமே என் பேத்தி எங்கே அப்படின்னு சொல்லி மல்லிக்கிட்ட திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்ருக்குறாங்க. கதிரேசனுக்கு இருக்கிற செல்வாக்க நம்ம சொல்லவே வேண்டாம். அவங்க ரொம்பவே கோடீஸ்வரன், எனக்கு எல்லாருமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்களோட அடியாட்கள் மூலமாக கூட அவங்கள தேட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அது எதையுமே செய்யாமல் என் பேத்தி எங்கே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப மல்லியை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக ஒட்டு மொத்தத்தில் இப்போ மல்லியை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லியுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை இப்போதைக்கு விஜய்கிட்ட வெளிப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு எப்போதுமே மல்லியை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கணும், மல்லி அழுதுகிட்டே இருக்கணும், மல்லிக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால விஜய் வீட்டுக்கு வரவுமே அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. விஜய்க்குமே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் ஷாக் ஆகி தான் இருக்கிறாங்க. இப்போ மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்கவுமே விஜய் சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் நிச்சயமாக சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க மல்லி மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. ஆனாலுமே மல்லி நம்ம வெண்பாவை தேடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் போகிறாங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் இது நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக மல்லியை தலையில் வச்சு தாங்க தான் போகிறாங்க. ஸோ நிச்சயமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.